Hello friends, welcome to today's Samayal. Today's Samayal இன்னைக்கு நம்ம 8 வகையான அசத்தலான ரொம்ப குயிக்கா ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியான சட்னி எப்படி ரொம்ப சிம்பிளா செய்யலாம்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பொதுவாவே காலையில எந்திரச்சோனே அதுக்கு அப்புறம் நைட்ல டிஃபனுக்கு என்ன மாதிரியான சட்னிகள் செய்யலாம்ன்ற பெண்களுக்கு ரொம்பவே குழப்பம் இருக்கும். அந்த குழப்பமே உங்களுக்கு இனிமே வேண்டாம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில நான் நிறைய சட்னி வகைகள் போட்டுருக்கேன் அதுல. ஆனா எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும். இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சலாம் ஒண்ணு ஒண்ணா. முதல்ல நம்ம ஒரு சிம்பிளான ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். அந்த தேங்காய் மேலே இருக்கக்கூடிய அந்த மரைகள் எல்லாமே எடுத்துட்டு வெறும் தேங்காவை எடுத்துங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும். அப்புறம் ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு சேர்த்தா நல்ல ரிச் டேஸ்ட் கிடைக்கும். முந்திரி பருப்பு இல்லைன்னா உங்ககிட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை மட்டும் சேர்த்துக்குங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேருங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. அது மாதிரி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்முடைய ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்டி வெள்ளை தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க, நிறைய சேர்க்க வேணாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ ஹோட்டல் ஸ்டைல் வெள்ளை தேங்காய் சட்னி ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக ஒரு பர்ஃபெக்டான வெங்காய கார சட்னி எப்படி குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு ஒரு 4 வரமிளகாய் சேர்க்குறேன். வரமிளகாய் நம்ம எப்பயுமே பயன்படுத்தக்கூடிய வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்ல காரமாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக இந்த வெங்காய சட்னி நல்ல ஒரு கலர் கிடைக்கணுன்றதுக்காக காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன். காஷ்மீரி மிளகாய் உங்களுக்கு கொஞ்சம் கூட காரமே இருக்காது. நீங்கள் ஒரு 10 மிளகாய் போட்டாலும் கொஞ்சம் கூட காரமே இருக்காது. பட் நல்ல கலர் கிடைக்கும் உங்களுக்கு. அது ஒரு 4 மிளகாய் கிட்ட சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 20 சின்ன வெங்காயத்துக்கிட்ட தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் சின்ன வெங்காயம் உங்ககிட்ட இல்லைனா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துங்க. பொதுவாகவே வெங்காய சட்னினாலே நீர் விடாமல் இருக்கணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் பயன்படுத்தினீங்கன்னா நீர் விடாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சு எடுத்துருக்க, அது இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆகும் இது வதங்கிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க. அடுத்ததாக இது கூட 2 கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் பாதி குறைச்சி புளி சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிருங்க. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை வச்சு நல்லா அரைச்சிருங்க. அப்புறம் வெங்காய சட்னினாலே அதிகமாக தண்ணி விடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அரைச்ச பிறகும் தண்ணி சேர்க்கக்கூடாது. அதாவது அரைச்சி முடிச்சிட்ட பிறகு கடைசியாக நம்ம மிக்சியில் தண்ணி விட்டு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அது மாதிரி பண்ணிங்கனாலே வெங்காய சட்னி நல்லா இருக்காது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இதை நம்ம தாளிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எப்பயுமே வெங்காய சட்னினாலே கொஞ்சம் எண்ணெய் கூட தான் இருக்கணும். வேறு எண்ணெய் சேர்க்கறத விட நல்லெண்ணெய் சேர்த்து பயன்படுத்திங்கன்னா எண்ணெய் கூடுதலாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதுக்கு அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சட்னியில் வந்து இதை சேர்த்துடலாம். சேர்த்த உடனே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்போ தான் அதனுடைய மனம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சட்னியில் நல்லா பரவி இருக்கும். இப்போ நம்முடைய பர்ஃபெக்டான வெங்காய கார சட்னி ரொம்ப காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து இது வந்து காரமாக தான் இருக்கும் இந்த சட்னி. உங்களுக்கு காரம் குறைவாக வேணும்னா நீங்கள் காரம் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்து தான் ஒரு கட்டு கொத்தமல்லி இலைகள் வந்து எடுத்துருக்கேன். கரெக்டாக 1 கப் அளவு வரும். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு சேருங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ஈர்த்துட்டு சேருங்க. இப்போ இது 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். அதே சமயத்தில் கொத்தமல்லியோட கலர் வந்து சேஞ்சஸ் ஆகாமல் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து தான் ஒரு 5லேருந்து ஒரு 6 பல் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் தேங்காய் பூ கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை, அதாவது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த கடாய் ஹீட்லேயே வந்து அந்த பொட்டுக்கடலை வந்து வறுபட்டால் போதும். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு
கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொத்தமல்லி சட்னி என்னுடைய ஃபேவரட் சட்னி. இப்போ இதையும் நம்ம மற்ற சட்னி போலேயே நம்ம தாளிச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ஒரு வெங்காய தேங்காய் கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 6 கூட சேர்த்துங்க நீங்கள். இப்போ மிளகாய் வந்து தீஞ்சிராமல் கொஞ்சம் நல்லா பூத்து வரும். அப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா உங்களுக்கு இந்த பதத்துக்கு வதங்கி வரணும். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. ரொம்ப தீஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு சட்னியோட கலரே வந்து ரொம்ப கருப்படிச்ச மாதிரி நல்லா இருக்காது. ஸோ இந்த பதத்தில் என்ன பண்ணுங்கன்னா, தேங்காய் பூ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ அந்த மாதிரி அந்த மரம்லாம் எடுத்துகிட்டு வெள்ளையாக சேருங்க, நல்லாயிருக்கும். இப்போ அதையும் இது கூட சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க. தண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக உளுந்த பருப்பு. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து சட்னியில் தாளித்து விட்டுடலாம். இப்போ நம்முடைய டேஸ்டியான வெங்காய தேங்காய் கார சட்னி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு பர்ஃபெக்டான வேர்க்கடலை சட்னி எப்படி குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்துட்டு, அதாவது ரொம்ப தீஞ்சிராமல் கொஞ்சம் மிதமான சூட்டில் வறுத்துட்டு எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி நம்ம எண்ணெய் வடிக்கட்டும் இல்லையா, அந்த இதில் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கையில் தேய்ச்சி விட்டிங்கன்னா தோல் எல்லாமே கீழே வந்துடும். மேலே வந்து வேர்க்கடலை ரொம்ப கிளியராக அழகாக கிடச்சிடும். நமக்கு புடைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு. அதுக்கடுத்து தான் இந்த வேர்க்கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 பல் அளவு பூண்டு தோல் உரிச்சு எடுத்துருக்கேன். அப்புறமா ஒரு 5 வரமிளகாய், அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்முடைய வேர்க்கடலை சட்னி அரைச்சாச்சு. இது இப்போ நம்ம எப்பயும் போல தான் தாளிச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேருங்க. தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னிலாம் எண்ணெய் வந்து குறைவாக சேர்த்துக்குங்க. அதுக்கடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, அப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய் உடைச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம சட்னியோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்முடைய டேஸ்டியான ரொம்ப குயிக்காக வேர்க்கடலை சட்னி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு டேஸ்டியான தக்காளி கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப காரசாரமாக இருக்கும். அதாவது காரம் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 வரமிளகா எடுத்திருக்கேன். 5 இல்லை 6 கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகான்னு சொல்லுவாங்க, ஒரு 4 மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் இருக்காது, ஆனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் சட்னி பார்க்குறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 நிமிஷம் வதக்குங்க. இந்த பூண்டு வரமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன், சின்னதாக கட் பண்ணிக்கங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா உங்களுக்கு சுருண்டு வதங்கி வரணும். இப்போ வதங்கி வந்துருச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பிடிக்கலைன்னா நீங்கள் அந்த மிளகாய் பொடியை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த பதத்துக்கு உங்களுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். இதை நம்ம இப்போ ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி விடாதீங்க இந்த சட்னிக்கு, ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியே வந்து போதும். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்முடைய தக்காளி கார சட்னி அரைச்சாச்சு. இதில் நம்ம இப்போ வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதையும் நம்ம இப்போ சட்னியோட தாளிச்சு விட்டுடலாம். இப்போ நம்முடைய சுவையான தக்காளி கார சட்னி ரொம்ப அருமையாக ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததான் நம்ம ஒரு பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது வந்து காரம் கம்மியாக இருக்கனால நான் 5 சேர்த்துக்கிறேன், நீங்கள் ஒரு 3 சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்க்காதீங்க, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு பாதி வெங்காயம் கிட்ட வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாதி தக்காளி கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும் இது வதங்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா உங்களுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட
உடச்சக்கடலை அதாவது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் அளவுக்கு நம்ம வந்து சாப்பிடலாம். பொட்டுக்கடலை சேர்த்த பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் அதாவது ஸ்லோவாக வச்சுருங்க. ஒரு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இப்போ 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. பொட்டுக்கடலையும் உங்களுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. அதே சமயத்தில் பொட்டுக்கடலை தீஞ்சிராமல் பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இது இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டாருங்க, நிறைய விட்டு அரைக்க வேண்டாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க சட்னியில் தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ நம்முடைய பொட்டுக்கடலை சட்னி ரொம்ப அருமையாக குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக சமையலறையினுடைய ராணின்னு சொல்லக்கூடிய கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை பயன்படுத்தி ஒரு க்ரீன் சட்னி எப்படி அருமையாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 5லிருந்து 6 பல்லு பூண்டு வந்து தோல் உரித்து எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகாய் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு ஒரு 5லிருந்து 6 தேங்காய் பல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பூ சேர்க்குறீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தேங்காய், அந்த இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு கரெக்டாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கப்பால் அளக்குறேன்னு வச்சுங்களேன், அதை இப்போ சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்ததாக அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறேன். அதுக்கு அடுத்ததாக ஒரு 1/4 கப்பு, அதாவது எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே அளவில் 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயத்தில் உங்களுக்கு அதனுடைய கலரும் சேஞ்சஸ் ஆகாமல் இருக்குது பாருங்கள், இதுதான் அதில் ரொம்ப முக்கியம். இப்போ இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதே வந்து புளி போட்டு அரைப்பாங்க சில பேர், அந்த மாதிரி புளி போட்டு அரைக்கிற மாதிரி இருந்துன்னா வரமிளகா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம பச்சை மிளகா போடுறதுனால புளி போடாமல் அரைச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சாச்சு, கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கங்க. அடுத்தது நம்ம இதை வந்து தாளிச்சிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு. இப்போ கடுகு உளுந்து பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ நம்முடைய சுவையான பச்சை சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து தான் இவ்வளோ சட்னியை பார்த்துட்டு நம்ம ஒரு தோசை பார்க்கலாம், நல்லா இருக்காது. அதனால் ஒரு கீ தோசை, அதாவது நெய் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோன் வடிவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கல் நல்லா காஞ்ச பிறகு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மாவு ஊற்றுங்க. மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம மூடிடலாம். மூடின பிறகு ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி சிவந்து வந்துடும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பக்கமாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நல்லாவே ஃபுல்லாகவே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். அழகாக ரோல் பண்ணிவிடுங்க. இப்போ நம்முடைய சுவையான கோன் தோசை மொறு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்முடைய சட்னியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்த சட்னி எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.